நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கேரட் புட்டிங் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதனாலேயே குழந்தைங்களும் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க வீட்டில் ஜெல்லி கேட்டு அடம் பிடிச்சா இந்த மாதிரி ஹெல்த்தியாக கூட நீங்கள் கேரட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். இந்த கேரட் புட்டிங் கேக்கை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்காக 2 பெரிய சைஸ் கேரட்டை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்பொழுதைக்கு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 300 ml அளவுக்கு இருக்கும். இந்த பால் நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பால் பொங்கி வலிஞ்சிடாம அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை இதில் சேர்த்துடலாம். கேரட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த பாலோட சூட்டிலே கேரட் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதே சமயத்தில் இந்த கேரட் வெந்து வர்றதுக்குள்ளே இந்த பாலுமே ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துடும். அதனால் பால் அடிப்பிடிச்சிடாம இடையில ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. பால் வற்றி வர்றதுக்கு எப்படியும் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அதுக்குள்ளே ஒரு மிக்சிங் பவுலில் 10 கிராம் அளவுக்கு அகர் சேர்த்து இதை தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. பால் வற்றி வர்றதுக்குள்ள 10 நிமிஷத்தில் நல்லா இந்த அகரும் ஊறி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து கேரட் புட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. பாருங்கள், பால் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ கேரட்டை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு கேரட் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சா இல்லையான்னு நம்ம கரண்டியில் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு கேரட் எடுத்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கை வச்சு நசுக்கி பார்க்கும்போதே கேரட் நல்லா வெந்துருச்சுன்னு தெரியுது. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாலும் கேரட்டும் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கேரட் வேக வச்சிருந்த பாலுமே நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கேரட்டையும் பாலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரைச்சி வச்சுருக்க கேரட்டை இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கூடவே ஊற வச்சுருந்த அகரையும் அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அகர் கொஞ்சம் நேரத்துலேயே சட்டுன்னு கரைஞ்சி வந்துடும். பாத்திரத்தில் நல்லா சூடு ஏற அந்த அகர் எல்லாமே நல்லா லிக்யூடாக கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எந்த பவுலில் புட்டிங் கேக் செய்ய போகிறோமோ அந்த பவுலில் இதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பவுலில் தான் கேரட் புட்டிங் கேக்கை ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்காக இந்த பவுல் ஃபுல்லாகவே நல்லா நெய்யை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு புட்டிங் கேக்கை எடுக்கும்போது ஈஸியாக வரும். இந்த பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒரு சன்னி வச்சு நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்த்துருக்க அகர் 1-2 கரையாமல் கூட இருக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இந்த மேலே இருக்கிற குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் சரி பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு புட்டிங் கேக் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக வரும். அவ்வளோதான். இப்போ பபிள்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டோம். இது இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் ஒரு 30 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் இதை 1.5 மணி நேரம் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த கூலிங்லேயே இந்த புட்டிங் கேக்கும் ஓரளவுக்கு நல்லா செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பவுல்லேருந்து புட்டிங் கேக்கை ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து 1.5 மணி நேரம் கழித்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். புட்டிங் கேக்கு சூப்பராகவே ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதுக்காக இந்த பவுலை இந்த பிளேட்டில் கவுத்து போட்டுட்டு லைட்டாக அடிப்பகுதியை நம்ம தட்டி விடலாம். நல்லா தட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த பவுலை எடுத்து பார்த்திங்கன்னா புட்டிங் கேக் அழகாக கலந்து வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பெர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஃப்ரூட் ஜாம் எடுத்து நடுவில் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஒரு சின்ன புதினா இலையையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப சாஃப்டான ஸ்வீட்டான கேரட் புட்டிங் கேக் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.